சூப்பராக இருந்து சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக பார்க்கணும், எல்லாரும் பார்க்கணும் இந்த மூவி. நல்லா இருக்கு. பிடிச்சிருக்குப்பா. நல்லா இருந்துச்சு. ரொம்பவே நல்லா இருக்கு. ஐஷு செம்மையாக பண்ணியிருக்காங்க. புதுசாக இருந்துச்சு அண்ட் விறுவிறுப்பாக இருக்குது. எல்லாரும் கண்டிப்பாக பார்க்கணும். எஸ்பெஷலி விமென்ஸ் பார்க்கணும் இந்த படத்தை. சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. செம்மையாக ஆக்டிங் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இது வந்து ஜென்ரலாக எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா லேடிஸ்க்கான படம், லேடிஸ் பார்க்க வேண்டிய படம்னு சொல்லுவாங்க. உண்மையாகவே எல்லா ஆம்பளைங்களும் இந்த படத்தை பார்க்கணும். அவங்க வந்து இந்த படத்தை பார்த்து ரியலைஸ் ஆகணும், கனெக்ட் ஆகணும். ஃபேண்டாஸ்டிக் மூவி. சூப்பராக செம்ம ஆக்டிங். ரொம்ப நல்லா ரொம்ப நல்லா. இட்ஸ் ரியலி குட். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. ஃபீமேல்லாம் விரும்பி பார்ப்பாங்க. நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. செம்மையாக பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு. நல்லா பண்ணியிருக்காங்க. வெரி நைஸ். நைஸ் மூவி. நைஸ் மூவி. நல்லா இருக்கு. நல்லா பண்ணியிருக்கு. நல்லா இருக்குங்க படம். சூப்பராக பண்ணுங்க. அவங்க கேரக்டர் எப்படி தேவையோ கரெக்டாக பண்ணியிருக்காங்க. சூப்பராக அவங்க சொல்ல வேணும். கேரக்டர் பிளெண்டாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு படம். செம்மையாக பண்ணியிருக்காங்க. நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. லவ்லி மூவி. நீட் ஆஃப் தி ஆர். நல்லா இருந்துச்சுப்பா. நல்லா இருந்துச்சு. சூப்பராக நல்லா இருந்துச்சு சார். நல்லா இருந்துச்சு. படம் ஓகே தான். நல்லா குட் மூவி. ஃபேமிலிக்கு தான். ஐ லைக் தி மூவி. சூப்பர். நல்லா இருக்கு. வெரி குட். நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. வெரி amazing acting. It's an amazing film. It was good. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. லேடிஸ்க்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இது அவங்கள வெளிப்படுத்துறதுக்கு. தேங்க்யூ. சூப்பராக இருந்தது. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக நைஸ் ஃபிலிம். ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நல்லா ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக ஃபேமிலியோடு போய் பார்க்கலாம். நான் ஐஸ்வர்யா ராஜேஷ் மேம் ரொம்ப சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப நல்லா இருக்குது. மியூசிக்லேருந்து எல்லாமே, சினிமாட்டோகிராஃபி, எவ்ரி திங் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சூப்பராக இருந்தது. ஃபேமிலியோட பார்க்கலாம். நானும் அதே தான் சொல்கிறேன். ரொம்ப நல்லா இருக்கு மூவி. சூப்பராக இருக்குது. ஐஸ்வர்யா ராஜேஷ் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. அதுதான் படம் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ஆக்சுவலாக வந்து மனைவின்றவ வந்து கணவனுக்கு சேவை செய்கிற ஒரு பெண்ணாக இல்லாமல் அவளும் நம்ம பாதி அப்படின்னு நினைக்கணும். ரொம்ப நல்லா இருந்தது. ஐஷு மேடம் நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. சூப்பர், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. It's a very good movie. Outstanding performance of Aishwarya Rajesh. As a new era in the women's life. Thank you. Yeah, she was very good. She was very good. Very natural acting. Very nice. Very nice performance. ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருந்து. சூப்பர். வெரி நைஸ். கான்செப்ட் டிஃப்ரெண்ட் பட் நல்லா எடுத்திருக்காங்க. இருந்துச்சு அங்கிள். நல்லா இருந்துச்சு. கேர்ள்ஸை பற்றி சொன்னாங்க. நல்லா இருந்துச்சு. எங்கெங்கே ரெஸ்பாண்ட் வரணுமோ வேறு லெவலில் வந்துச்சு. சத்தியமாக சொல்கிறேன், இது வேறு லெவலான படம். ஐ எம் வெரி ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் மூவி. தேங்க்யூ ஸோ மச். படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் ஐ திங்க் இந்த ஒரு ஜென்ரேஷனுக்கு வேண்டியது படம் இது. அண்ட் சோஷியல் மெசேஜ் இருந்தாலும் எங்கேயோ ப்ரீச்சியாக தெரியல. ரொம்பவே ஆச்சு. ஐ மீன் எல்லா இந்தியன் ஹவுஸ் ஹோல்ட்லேயும் ஒரு 60% இந்த மாதிரி இன்னும் இருக்குன்னு நம்புகிறேன் நான். ஸோ அந்த படம் சூப்பராக இருக்குங்க. எக்ஸ்ட்ரானரி மூவி. வணக்கம். கிரேட் இந்தியன் கிச்சன் தமிழில் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. கண்ணன் சார் அந்த படத்தை நல்லா உள்வாங்கிட்டு ரொம்ப பிரமாதமாக தமிழுக்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. படத்தில் நிறைய ஹைலைட்ஸ் இருக்குது. மியூசிக் அப்புறம் சவுண்ட் எஃபெக்ட்ஸில் நிறைய சொல்ல முயற்சி பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. நமக்கு வேண்டிய ரொம்ப முக்கியமான கருத்து, அதுவும் ரொம்ப சாஃப்டாக சினிமாவில் ஃபெமினிசம் பேசியிருக்காங்க. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. பாலசுப்ரமணியம் சாரோட சினிமாட்டோகிராஃபி படத்துக்கு பெரிய பலமாக இருக்குது. நீங்கள் எல்லாருமே தேட்டரில் இந்த படம் பாருங்கள், கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. தேங்க்யூ. அவங்க ஃபாதர் மாமனார் கேரக்டர் ஃபாதர் இன் லா வந்து ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருந்துச்சு. அகெயின் அண்ட் அகெயின் வந்து இந்த ப்ரஷ் இது பண்ணுறது, செப்பல் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறது, இதெல்லாம் ரொம்ப டூ மச். அது வந்து அந்த கேரக்டர் வெரி குட், நல்லா பண்ணியிருந்தாங்க. எக்ஸ்ட்ரானரியாக அவரோட பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. ஐஸ்வர்யா எல்லாமே அந்த மூவியில் இருக்கிற எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க.
நிறைய சீன் ஸ்பெஷலி அந்த சாப்பாடு வெளியே அந்த சாப்பிட்டு துப்புனதெல்லாம் அவங்க கையிலேருந்து எடுக்கணும். தட்ஸ் லைக் நம்மளும் பண்ணணும்னா இட்ஸ் நாட் ஈஸி. சொல்லும் போதே ஐம் கெட்டிங் கூஸ் பம்ஸ். ஓகே, ஸோ அதில் பேசிக் ஸ்மால் திங்ஸ், அந்த பேசிக் மேனரிசம் எல்லாருக்குமே இருக்கணும். மென் அண்ட் விமன் எவ்ரிபடி ஷுட் நோ இட் அண்ட் தே ஷுட் ஃபாலோ இட். மூவி வந்து பார்க்குறவங்க இப்படி பண்ணுறதா இருந்தால் ப்ளீஸ் ஸ்டாப் பண்ணிவிட்டு இனிமேல் பண்ணாதீங்க. தேங்க்யூ. படம் ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ இருக்கிற கேர்ள்ஸ் எப்படி கஷ்டப்படுறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி எடுத்திருக்காங்க. படம் ரொம்ப நல்லா இருக்குது. பாதிச்சிருக்கு. ஏன்னா நானும் பாத்திரம் சமையல் காலையில் எழுந்தோடனே சாப்பாடு செய்யணும், டைம் ஆகிடுச்சுன்னா செய்கிறது, குழந்தைய வச்சுட்டு செய்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது கிச்சனில். ரொம்ப நல்லா இருக்குது படம். இப்போ இன்றைக்கி காலகட்டத்துக்கு ரொம்ப அவசியம் தேவையான ஒரு படம். பெண்கள் வந்து எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க. ஒரு புகுந்த வீட்டுக்கு போகிறோம், பிறந்த வீட்டில் ஒரு சொகுசாக வாழ்ந்துருவாங்க. பட் புகுந்த வீட்டுக்கு போயிட்டாங்கன்னா அவங்க படுற கஷ்டன்றது ரொம்ப ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு பெரிய பிரச்சனை. அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு சவால். அதை வந்து இந்த ஒரு கதையில் அற்புதமாக பண்ணியிருப்பாங்க. ஐஸ்வர்யா ராஜேஷ் வந்து முழுக்க இந்த படத்தை ஒரு தாங்கி ஒரு கம்ப்ளீட் லீடில் இந்த படத்தை பண்ணியிருப்பாங்க. வெரி நைஸ் கேரக்டர், வெரி நைஸ் மூவி. கண்டிப்பாக லேடிஸ்க்கு எல்லாருக்கும் பிடிக்கும், எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். பார்த்த ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய விஷயம் வந்து ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சிச்சு. ஸோ நம்மளோட டே டு டே லைஃப்பில் நடக்கிற சின்ன சின்ன விஷயங்களை வந்துட்டு எலாபரேட்டாக காமிச்சிருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்தது. சொல்லுங்கள். நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது படம். ஸோ இப்போதைக்கு ஏற்ற மாதிரி ரொம்பவே நல்லா இருக்குது எங்களுக்கு. அங்கே அப்படிலாம் இல்லைங்க. என் ஹஸ்பண்ட் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுவார் எல்லா விஷயத்துலையும், அதனால் பிரச்சனைலாம் இல்லை. ஸோ ஒய்ஃப்க்கு கண்டிப்பாக ஹஸ்பண்ட் ஹெல்ப் பண்ணணும். ஸோ அது கண்டிப்பாக இருக்குது. எல்லா ஃபேமிலியிலையும் பண்ணணும். இல்லை 2 பேருமே பண்ணுவோங்க. இல்லைங்க, நாங்கள் 2 பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மட்டும் தான் இருக்காங்க. ஸோ 2 பேருமே நாங்கள் பண்ணுவோம். டார்ச்சர்லாம் கிடையாதுங்க. நாங்கள் தனியாக இருக்கோம், அதனால் 2 பேருமே மாற்றி ஹெல்ப் பண்ணிப்போம் எல்லா விஷயத்துலையுமே. கண்டிப்பாக பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கணும். எல்லா ஃபேமிலியும் வந்து பார்க்கணும். இல்லை, இந்த கிரேட் இண்டியன் கிச்சன் படம் வந்து ரொம்ப ஒரு அவசியமான படம் நம்ம ஊருக்கு. அதாவது அந்த ராகுல் கேரக்டர் வந்து கோவப்படாமையே அக்ரஷனை காமிப்பார். அது நிறைய வீட்டில் நடக்கிற விஷயம். ஸோ இதை பார்த்து கண்டிப்பாக நிறைய வீடுகளில் சேஞ்சஸ் வரும்னு நான் நம்புகிறேன். வெரி இம்பேக்ட்ஃபுல் மூவி. படம் ரொம்ப நல்லாயிருக்கு. எல்லோரும் கண்டிப்பாக வந்து பார்க்கணும். ஸோ சேஞ்சஸ் வரும், நிறைய எல்லார் வீட்லேயும் சேஞ்சஸ் வரும்னு நினைக்கிறேன். இந்த படம் பார்த்த உடனே சூப்பர்வாக இருக்குது. எல்லோரும் கண்டிப்பாக ஃபேமிலியோடு வந்து பார்க்க சொல்லுங்கள். கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் சேஞ்சஸ் வரும். இந்த படம் பார்த்த உடனே நெக்ஸ்ட் மந்த்தே நெக்ஸ்ட் டேவே கூட சேஞ்சஸ் வரும். கஷ்டப்பட்டு எல்லா லேடிஸ் எல்லாருக்குமே கஷ்டம் இருக்கும் இல்லைங்க. இந்த படத்தை பொறுத்தவரையிலும் லேடிஸ்க்கு எல்லாருக்கும் கஷ்டம் இருக்குது. புரியுதா? இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் தான் ஜென்ஸ் எல்லாம் மாறுவாங்க. ஆக்சுவலாக கரெக்டாக எல்லா லேடிஸும் கிச்சனில் இருக்கிற லேடிஸ் அத்தனை பேருக்கும் கஷ்டங்களுக்கும் அப்பப்போ காஃபி கேட்குறது, டீ குடிக்கிறது, டிஃபன் சாப்பிட்றது, அவங்களுக்கு ஒரு ரெஸ்ட்டே இல்லாமல் ஆல்மோஸ்ட் இருந்துகிட்டே இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு சேஞ்ச் வேணும். அதுக்கு ஜென்ஸ் எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அவங்களுக்கு பாதி ஹெல்ப் பண்ணி எல்லா வேலையும் எடுத்து செஞ்சாங்கன்னா ஸ்மூத்தாக போகும். லைஃபு ஹாப்பியாக இருக்கும், சந்தோஷமாகவும் இருக்கும். சேஞ்சஸ் எல்லார் வீட்லேயும் மாற்றங்கள் கண்டிப்பாக இந்த படத்தை பார்த்தா கண்டிப்பாக இந்த மாற்றங்கள் வரும். இந்த படத்தை வந்து கான்ட்ரவர்ஷியலாக பார்க்காம ஒரு சோஷியல் மெசேஜாக தான் நீங்கள் பார்க்கணும். ஏன்னா இது வந்து மேல் சாவனிஸ்ட் படம் கிடையாது. இது வந்து சொசைட்டி ஓரியன்ட் சாவனிசம் இது. அதனால குடும்பமாக வந்து இதை பார்த்து திருடனாய் பார்த்து திருண்டாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்மளாக சுயமாக திருந்தாமல் இந்த மாதிரி கிச்சன் ஐட்டம்ஸ், இந்த பெண்களை மதிக்காமல் போகிற ஒரு விஷயம், இது இது பெண்களுக்கான ஒரு விஷயம் தானே அப்படிங்கிறத ஒதுக்கிறது இல்லாமல் இதை மனிதநேயமாக பார்க்க ஆரம்பிக்கிறப்போ எல்லாமே மாறும். பெண் விடுதலைங்கிறது வேற, பெண் அங்கீகாரங்கிறது வேற. இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் அங்கீகாரம் கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ. எல்லோரும் தேட்டருக்கு வந்து படம் பாருங்கள். படம் ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக கொடுத்துருந்தாங்க. டைலாக்ஸ் ரொம்ப இல்லைனாலும் ஒவ்வொரு சீன்ஸும் ரொம்ப டெப்த்தாக ஆழமாக இருந்தது. ரொம்ப சிம்பாலிக்காக எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. அது பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் டெப்த்தாக பார்த்தா தான் இன்னும் கொஞ்சம் நல்லா ஒரு எல்லார் மேலேயும் இன்னும் கொஞ்சம் கோவம் வரும். பட் பெண்களுக்கு மட்டும்தான் வந்து இந்த மாதிரி கிச்சனுக்குள்ளே இருக்கிற பெண்களுக்கு உண்மையிலே வந்து இது ரொம்ப ஆழமாக அவங்கள டச் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். பட் எந்த அளவுக்கு வந்து அது இப்போ நகரத்து பெண்கள் அந்த மாதிரி ஒரு சுதந்திரமாக இருக்கிற பெண்களுக்கோ இல்லை ஆண்களுக்கோ அது எந்த அளவுக்கு போய் சேரும்ன்றது கொஞ்சம் டவுட்டு தான். ஏன்னா நம்ம வந்து ஆக்ரோஷமாக டைலாக் பேசி அது மாதிரியே பழகிட்டோம். இது அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப சட்டில்டாக ஆனால் ரொம்ப தீவிரமாக அந்த இன்டென்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ஆனால் மலையாளத்தில் வந்துட்டு சில சீன்ஸ்லாம் கொஞ்சம் ரொம்ப ஒரு அருவருப்பாக அந்த மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் டீசெண்டாக காமிச்சிருக்காங்க. பட் டைலாக்ஸ் எல்லாமே வந்து
ரொம்ப நல்லா இருக்கு. அதே மாதிரி கிளைமேக்ஸ்லேயும் வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக வசனம் பேசாமல் அது முடிச்சதும் ரொம்ப நல்லா இருக்கு. பாரதி கண்ட புதுமை பெண் மேலே இப்போ இருக்கிற இந்த திராவிட மாடல் போல் ஒரு நல்ல ஒரு இயக்கத்தை வந்து கண்ணன் நல்ல படைப்பாக இருக்குது, நல்லா இருக்குது, சிறப்பாக இருக்குது. ஹாய், திஸ் இஸ் சிந்துஜா விஜி. மூவி தி கிரேட் இந்தியன் கிச்சன் பார்த்தேன். ரொம்ப நல்லா வந்திருக்கு படம். உண்மையாலுமே ரொம்ப ஒரு யதார்த்தமான நடிப்பை கொடுத்துருக்காங்க ஐஸ்வர்யா ராஜேஷ். அண்ட் படமும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. எல்லாரும் ஃபேமிலியோட கண்டிப்பாக வந்து பார்க்கணும், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. என் பொண்ணு நடிச்சிருக்கா இதில் மஞ்சுன்ற ரோலு. அதுக்காக தான் நாங்கள் படம் பார்க்க வந்தோம். ஆனால் படம் ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு, ஒரு மோட்டிவேஷனாக இருந்துச்சு. என் வீட்டில் என்ன நடக்குதோ அதுதான் இப்போ நடந்திருக்கு அங்கேயும். இப்போ நானும் போய் பாத்திரம் தேய்க்கணும், கிச்சன் க்ளீன் பண்ணணும், குப்பையை எடுத்து கொட்டணும், எல்லா வேலையும் எனக்கு இருக்குது. என் மாமனார் இல்லை, எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டாங்க, நீ பாட்டுன்னு இருமான்னு. ஹஸ்பண்ட் மட்டும் இப்படி உங்களுக்கு கொடுமைப்படுத்துறாரா மேடம்? ஹஸ்பண்ட் கொடுமைப்படுத்துறாரு. ஆனால் அவருக்கும் நான் வேலை வச்சு அதை சால்வ் பண்ணிவிடுவேன். எல்லா பெண்களோட ரியல் லைஃப்பில் இது 1% எல்லாருக்குமே உண்டு. எல்லாரோட லைஃப்பும் இதை கடந்து தான் மூவ் ஆகிட்டு இருக்கிறோம். எல்லார் வீட்லேயுமே இது நடக்கிற ஒன்று தான். இது ரியல் லைஃப் பார்த்த மாதிரி தான் இருக்குது. எல்லாரோட லைஃப்லையும் இது இருக்க தான் செய்யும். இதை தாண்டி தான் பெண்கள் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறாங்க. எல்லாரும் ஐஸ்வர்யா ராய் மாதிரி வெளியே வந்துட முடியாது, ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க எல்லாரும். படம் சூப்பர், லவ்லி, நிறைய மெசேஜஸ் இருக்குது சொசைட்டிக்கு. அதுவும் மென், ஸ்பெஷலி மென் ஃபேமிலியோட வந்து பாருங்கள், அவங்களும் கற்றுப்பாங்க. லேடிஸ் கூட அதை கற்றுக்கிட்டு அவங்க கிட்ஸுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் இப்போலேருந்து. கான்செப்ட்னு சொல்லலாம். ஆனால் இதில் என்ன இருக்குன்னா சின்ன சின்ன விஷயத்துலேயும் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஒப்பீனியனே இருக்காமல் இருக்கும் இல்லை, ஜஸ்ட் கிச்சனுக்கு மட்டுமே இருக்கிற மாதிரி. அந்த மாதிரி இதில் எப்படி அக்ரிவேட் ஆகுங்கன்னு காமிச்சிருக்காங்க. நீங்கள் சொன்னது கரெக்டு தான். நாம் அவ்வளோ சொல்கிறோம், தேவி அது இது எல்லாமே சொல்கிறோம். ஆனால் ஒரு ரியல் லைஃப்பில் வரும்போது அதை மறந்துடுறோம். ஆக்சுவலி இட்ஸ் ஃப்ரம் த பிரிங்கிங் அப்னு நினைக்கிறேன். அதனால தான் இது எல்லாரும் பார்க்க வேண்டியது. சூப்பர் சூப்பர் விமன் எம்பவர்மெண்ட், வெரி நைஸ், பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஐஸ்வர்யா ராஜேஷ் ரொம்ப நல்லா நடிச்சிருக்கிறாங்க. கண்டிப்பாக இது வந்து ஒரு விமன் எம்பவர்மெண்ட்னு சொல்லலாம். கண்டிப்பாக படம், அதாவது எல்லாரும் ஃபேமிலியில் இருக்கவங்க ஒவ்வொருத்தரும் பார்க்க வேண்டிய படம். இப்போ இருக்க பிரச்சனைக்கு ஒரு அடித்தளமான ஒரு படம். இது வந்து ஒவ்வொரு ஃபேமிலியும் வந்து கட்டாயம் பார்க்க வேண்டிய ஒரு படம். முக்கியமாக வந்து ஒரு குடும்பத் தலைவன் பார்க்க வேண்டிய ஒரு படம். ஒவ்வொரு குடும்பத் தலைவனும் பார்த்தான்னா ஒரு தலைவி என்ன கஷ்டப்படுறாங்க, ஒரு பெண்கள் எப்படி கஷ்டப்படுறாங்க, அதாவது வந்து எவ்வளோ ஒர்க், ஆஃபீஸ் ஸ்ட்ரெஸ்ஸு அதெல்லாம் இருக்கும். ஆனால் வந்து கிச்சனில் ஒர்க் பண்ணுறதுல எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்குது, பாத்ரூமில் ஒரு ஓட்டை இருந்தால் எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்குது, அது எவ்வளோ மன உளைச்சலை கொண்டு வரும் அப்படின்றது இந்த படத்தில் வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக பதிவு பண்ணியிருக்காங்க. அதனால் எல்லாருமே வந்து பார்க்க வேண்டிய ஒரு படம்.